தாயின் அன்பும் அதைவிட மேலான அன்பும். உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றார். இந்த அருமையான வேத பகுதியிலே ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? உயிரோடு இருக்கும் பிள்ளை என்னுடையதுதான் என்று வாதாடி கொண்டிருந்த இரண்டு தாய்மார்களின் நடுவில் ஞானமான சரியான தீர்ப்பை கொடுத்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்த சாலமோன் ஞானியை நாம் பாராட்டியாக வேண்டும் அல்லவா? பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தேவ ஞானம் அதுவல்லவா? ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட ஞானம் அதுவல்லவா? உண்மையான தாயின் உள்ளம் எத்தனை மகிழ்ச்சி அடைந்திருக்கும் பிரியமானவர்களே. இந்த பகுதியிலே ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? குழந்தையை பெற்ற தாய்க்கு தன்னுடைய பிள்ளை உயிருடன் அவளிடமாவது வளரட்டுமே என்று ஒரு நல்ல எண்ணம் இருந்ததை வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கொடூர தாயின் வஞ்சகம் நிறைந்த அந்த சூழ்ச்சி நிறைந்த அந்த செயல்கள் அந்த பிள்ளையை பிளந்து போடவும் கொண்டு போடவும் துணிகரம் கொண்டதை வேதம் எடுத்து சொல்லுகிறதே. இன்றைக்கு இப்படிப்பட்ட நயவஞ்சகமும் பொறாமையும் கொண்ட அநேகரை இந்த உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 49:15 எழுதப்பட்டிருக்கிறதே. இந்த வார்த்தைகள் எவ்வளவு சத்தியமானவைகள், எவ்வளவு ஆழமான காரியங்கள். இன்றைக்கு நாம் கேள்விப்படுகிற காரியங்கள் எல்லாம் எதிர்மறையாக காணப்படுகிறதை அறிந்திருக்கிறோமே. பெற்ற தாயே தன்னுடைய பிள்ளையை கொலை செய்கிற அப்படிப்பட்ட கொடுமைகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. பெண் பிள்ளைகளை தீர்த்து கட்டுகிற துணிகரங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே. தன்னுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் தனித்துக் கொள்ளுவதற்காய் பெற்ற பிள்ளைகளை கொலை செய்கிற அப்படிப்பட்ட ஒரு அவல நிலையிலே இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. பிறந்து சில தினங்களே ஆன குழந்தையை தண்ணீரிலே அழுத்தி கொண்டு விடுகிற கல்மனம் படைத்தவர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்களால் தாயுள்ளம், அன்பு என்ற சொற்கள் எல்லாம் கலங்கப்படுத்தப்படுகிறதை அறிந்திருக்கிறோமே. குழந்தைகளை சுயநலத்திற்காய் பெற்றோரே நரபலிக்கு ஒப்பு கொடுக்கும் அவலங்களும் நம்முடைய தேசத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. கீழ்த்தரமான இப்படிப்பட்ட அறிவீனமான செயல்களை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோமே. அதனால் தான் அன்பு நிறைந்த ஆண்டவர் சொல்லுகிறார், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்பதாக. இன்றைக்கு ஆண்டவருடைய இந்த அருமையான வார்த்தை நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறதே. தாயின் அன்பை காட்டிலும் மேலான அன்பை பொழிந்தருளுகிற இயேசுவை பின்பற்றுவோம். அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோம்.